அன்புடை பெரியர் முற்றிய கத்தரிக்காய் சந்தைக்கு வராது என்பது பழமொழி. உருவமாய் சொன்னால் பணியாத பெண்ணைத்தான் முற்றிய கத்தரிக்காய் என்கிறோம். அப்படித்தான் உசையா அகமத்திலே வரும் அடங்காப்பிடாரி மனைவி கோமர் கட்டிய கணவன் இருக்கவே கள்ளக்காதல் கொண்டாள். ஆம், கோமர் என்றாலே எபிரேய மொழியிலே முற்றி கசக்கும் கத்தரிக்காய் என்றுதான் பொருள். கான்சமேட் விக்கட்னஸ். அவளது கோணல் மாடலான நடத்தை கண்டு எவ்வளவோ சொல்லி பார்த்தார் ஓசையா, திருந்தவில்லை. எனினும் ஓசையா ஆத்திரப்படவும் இல்லை. ஒத்தல்லோ போல கழுத்தை நிறுத்து கொன்றுவிடவில்லை. மாறாக ஷேக்ஸ்பியரது டேமிங் ஆஃப் த ஷ்ரூ என்ற நாடகத்தில் வரும் பெட்ரூக்கியோ கத்ரினா என்ற அடங்காப்பிடாரி பெண்ணை அன்பால் வளைத்தது போலவே வளைத்து விட்டார் ஓசையா. எப்படி? பழிச்சொல் எதையுமே உதிர்க்கவில்லை ஓசையா. உதாரணமாக எபிரேய மொழியிலே அகூபா, ஆசாப், லோருகாமா, லோ அம்மி போன்ற பழிச்சொற்கள் உண்டு. பொருள்: கைவிடப்பட்டவள், தள்ளி வைக்கப்பட்டவள், கருணை பெறாதவள், எனக்குரியவள் அல்ல. அதற்கு நேர்மாறாக இனிய சொற்களையே பயன்படுத்தினார். வள்ளுவரே உரைப்பார் அன்றோ, இனிய உணவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அந்த முறையிலே ஒசையா கூறிய அமுத மொழிகளை பார்மின், எட்டிக்காய் என்னவில்லை, மாறாக இனியவளே என்றார். அறுதாலி என்னவில்லை, சுமங்கலி என்றார். இத்தனையும் கேட்ட பிறகு யாதால் மனமுருக மாட்டார். ஓடிப்போனவள் வீடு திரும்பிவிட்டாள். ஒசையாவும் மனமும் வந்து ஏற்றுக்கொண்டார். ஒசையா 2:21 முதல் 22 வரை. மனிதனே இவ்வளவு இரக்கம் காட்டினால் கடவுள் எவ்வளவோ இரக்கமுள்ளவர் அன்றோ.